ஹலோ ஆஸ்பிரன்ஸ் டேட் இன்னைக்கு 29 ஜூன் 2021. இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். எந்தெந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டைசேஷனை பற்றின ஒரு ஆர்டிக்கலும் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு ஆர்டிக்கலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ப்ரைவேட்டைசேஷனை பற்றி. இந்தியாவோட எக்கனாமி கான்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா ரெவென்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஆன கேப், அதாவது ரெவென்யூ கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ இதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்க்கு கேஷ் தேவைப்படும். அந்த கேஷை ப்ரைவேட்டைசேஷன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது கவர்மெண்ட்டோட வியூவாக இருக்குது. ஸோ இது தப்பா ரைட்டா அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஹோல் கன்சர்ன். அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த ரிஃபார்ம்ஸ் வாஷிங்டன் கன்சென்சஸ் பேசிஸில் கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்தியா ட்ரேட் பேலன்ஸில் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு வாரத்துக்கு தான் நமக்கு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்தியா கிட்ட கேஷ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்கனாமியை ஓப்பன் அப் பண்ணோம். எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போலேருந்து ப்ரைவேட்டைசேஷனை ஒரு டூலாக கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் 2000லேருந்து என்டிஏ கவர்மெண்ட் ப்ரைவேட்டைசேஷனை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பொலிட்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வந்தது, பொலிட்டிக்கலாக நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்ததுனால என்டிஏ கவர்மெண்ட் அதை பண்ணுறதில்ல. பட் யூபிஏ கவர்மெண்ட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக அவங்க ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸில் ப்ரைவேட்டைசேஷன் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இப்போ ப்ரைவேட்டைசேஷனை ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் ரொம்பவே கிரைசிஸான சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா நிறைய எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ லோன் கிரெடிட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறதுனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஏன் இது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். நமக்கு இந்த இயரில் இவ்வளோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சே கவர்மெண்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு டூலாகவே கவர்மெண்ட் எடுத்துகிட்டு, ஓகே நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூல் அப்படின்னே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு கன்சர்ன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்கனாமி, நமக்கு எக்கனாமி ஏன் கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்கம் ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு. சாதாரண ஒரு வருமானம் எல்லார் கையிலையுமே ரொம்ப குறைவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பேங்க்ஸோட நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரொம்பவே அதிகமாகிட்டு. அதாவது பேங்க்ஸில் லோன் வாங்குற கோஆப்ரேட்டிவ்ஸ் அதை திருப்பி கொடுக்குறதே கிடையாது. ஸோ இதனால் என்பிஏ ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அண்ட் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் ஒரு ப்ரைவேட்டைசேஷன் நமக்கு வழியாக இருக்கும் அப்படின்றத ஒரு சொல்யூஷனாக பார்க்குறாங்க கவர்மெண்ட். ஸோ மொத்தம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் அதாவது கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற செக்டராக இது இருக்கும். ஸோ இந்த செக்டரில் மேக்ஸிமம் ஸ்டேக் கவர்மெண்ட்டோடது இருக்கும். எல்லா டிசிஷனும் கவர்மெண்ட் எடுப்பாங்க. அண்ட் இப்போ ப்ரைவேட்டைசேஷனுக்கு அப்புறம் ஸ்டேக்ஸ் எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கும். லைக் கவர்மெண்ட் ஒரு 51% ஆஃப் ஸ்டேக் வச்சுருக்கும். ப்ரைவேட் செக்டர் ஒரு 49%. இந்த ஸ்டேக் வேரி ஆகும். சில இன்ஸ்டிடியூட்ஸில் 75% ஆஃப் ஸ்டேக் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ப்ரைவேட் செக்டரில் ஒரு 25% ஆஃப் ஸ்டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ ஃபுல் ஃப்ளெஜில் பண்ணுறதுனால மொத்தமான ஸ்டேக்கே நம்ம வித்துடலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. ஸோ மொத்தம் 3 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்குது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி ரொம்பவே வீக்காக இருக்கிற பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது இந்த செக்டரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரவே முடியாது, கவர்மெண்ட் என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போட்டாலும் இதுலேருந்து ப்ராஃபிட் வராது அப்படின்ற மாதிரியான பிஎஸ்யூஸை என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, இதில் இருக்க டெக்னாலஜிஸை நம்ம விற்றுடலாம். அங்கே இருக்குள்ள ஒரு மெஷினரிஸாக இருக்கட்டும், இல்லை கேபிட்டலாக இருக்கட்டும், இதை நம்ம விற்றுறது மூலமாக பைசா எடுக்க முடியும். அண்ட் மேனேஜரல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், இதில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம டைவர்ட் பண்ணுறது மூலமாக வேறு ஒரு ப்ராஃபிட்டபிளான செக்டரை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இதில் இருக்க டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸை நீங்கள் விற்கலாம். அதில் தப்பே கிடையாது. அது ஒரு மார்க்கெட் எக்கனாமிலையும் ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் இருக்க லேண்டை நம்ம விற்றுடலாம். ஸோ லேபர்ஸை ப்ராப்பரான இதில் டைவர்ட் பண்ண முடியும். அண்ட் லேண்டை விற்று நம்ம என்கேஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க மொத்தமுமே நமக்கு அசர்ட்டாக கையில் திரும்பி கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ தேவையில்லாமல் லாஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் செகண்ட் கேட்டகரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக ரொம்ப சிக்காக இருக்குது, பட் ஆனால் இதை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இது என்ன, ஏன் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட் லாஸ் மேக் பண்ணுது அப்படின்னா, சில கரெக்டான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரியான கம்பெனிஸ் லாஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸை ப்ராப்பரான ஹியூமன் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறது மூலயமா, என்டர்பிரினர்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இது எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ், இதெல்லாமே இப்போதைக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் தான். பட் ஆனால் ஸ்கோப் இருக்குது. இந்த கம்பெனியில் நம்ம கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹியூமன் ரிசோர்ஸஸும் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெப்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணி விடணும். இருக்கிற கடனை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னாலும், அண்ட் ஆல்சோ புதுசான ஹியூமன் ரிசோர்ஸஸை உள்ளே அலோகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூட் ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூட்டாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் கேட்டகரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் என்டர்பிரைசஸ். இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எதெல்லாம் ப்ராஃபிட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ என்டிபிசி இதெல்லாம் வந்து நேஷ்னல் தெர்மல் பிளான்ட் கார்பரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லைக் இது வந்து கவர்மெண்ட்க்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்டில் நம்ம சைனீஸ் மாடலை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சைனீஸ் மாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சைனீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கவர்மெண்ட் ஓன்டு பாடியை வந்து என்ரிச் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ ஹியூமன் ரிசோர்ஸஸை நிறைய அதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ தட் அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகும் அண்ட் காம்படிட்டிவாகவும் இருக்கும். குளோபல் மார்க்கெட்லேயும் சரி, டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் சரி கம்பீட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அரவுண்ட் சைனீஸோட என்டர்பிரைசஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 இருக்குது. அண்ட் இந்த 124ல் 91 ஆஃப் த என்டர்பிரைசஸ் வந்து ஸ்டேட் ஓன்டு, அதாவது ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் 91 அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பப்ளிக் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது எஃபிஷியண்ட்டாக இருக்க என்டர்பிரினர்ஸை செலக்ட் பண்ணி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது மூலயமா இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூட்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கம்பெனி கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ குளோபல் மார்க்கெட்டையும் பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சைனீஸோட மார்க்கெட்டை வந்து சூப்பர் பவர் இந்த வேர்ல்டாக ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் பப்ளிக் செக்டரை கவர்மெண்ட் எப்பயுமே விட்டுறக்கூடாது, விற்கிற முடிவை வந்து எடுக்கவே கூடாது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 51% ஸ்டேக் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்டில் வச்சுருக்கணும். அப்போ தான் அதோட ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். எப்பயுமே ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூட்டை நம்ம விற்கிறதால அது வந்து லாஸாக தான் ஆகுமே தவிர்த்து அதனால் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே வராது. இப்போ இருக்கிற ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதாவது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இந்த வருஷம் நமக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குன்னா அடுத்த வருஷம் இல்லாமல் கூட போகலாம். பட் ஆனால் இந்த வருஷம் க்ரியேட் பண்ணுற ப்ராஃபிட்டை விட அடுத்த வருஷம் அதிகமாக தான் ப்ராஃபிட் எந்த கம்பெனியுமே க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக ஒரு லாங் டேர்ம் கோலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்றது சரியில்லை. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும், மக்களோட கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இன்ஃபேக்ட் இவ்வளோ நாள் நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து மக்களோட டேக்ஸ் மணியாக தான் இருக்கும். ஸோ மக்களோட கான்ஃபிடென்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் இந்த கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சில ரிஸ்க் எடுக்கலாம். இந்த மாதிரி பிஎஸ்யூஸ் வந்து சில ரிஸ்க் டேக்கிங் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மூலயமா வர ப்ராஃபிட்டை கேபிட்டலில் போடலாம். அண்ட் அந்த கேபிட்டல்லேருந்து ஒரு ப்ராஃபிட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ப்ரைவேட் செக்டரை இந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரைவேட் செக்டர் அப்படின்றது ஒரு தனியான கேட்டகரி. அண்ட் பப்ளிக் செக்டர் பிரச்சனையை மீட் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் செக்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ப்ரைவேட் செக்டரோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஃபிஷியன்சி. ஒரு ப்ரைவேட் செக்டர், நீங்கள் ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கு போனீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா கன்சியூமர் சர்வீஸ், அதாவது கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சர்வீஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி இன் ப்ரைவேட் செக்டர். ஆனால் இதே ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இப்போ அப்படி கிடையாது. முன்னாடி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோமோ இல்லை ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போகிறோமோ நமக்கு வந்து டிலேன்றது ரொம்ப நிறையா இருக்கும். இப்போ அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் ஸோ எஃபிஷியன்சியை இன்ஃப்யூஸ் பண்ணுறது ப்ரைவேட் செக்டரோட ஒரு பேசிக்கான கோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரைவேட் ஃபர்ம்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் நிறைய ப்ரைவேட் ஃபர்ம்ஸே வந்து காப்பாற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் ஃபர்மை வாங்கினாங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்கே அது பெனிஃபிட்டாக இருக்கும். பட் ஆனால் லாஸ் ஆகிற ஒரு பப்ளிக் செக்டர்
அண்டர்டேக்கிங்கை வந்து ஒரு ப்ரைவேட் ஃபர்ம் வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அது வந்து தேவையில்லாத ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்ம அதுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் செக்டர்ஸ் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ப்ரௌன் ஃபீல்ட் அண்ட் க்ரீன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ப்ரௌன் ஃபீல்ட் அண்ட் க்ரீன் ஃபீல்ட் அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதோட க்ரோத் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம பிஎஸ்யூ மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ப்ரைவேட் செக்டர், அதாவது புதுசாக வர ஒரு செக்டருக்குள்ளே கொண்டு வந்தால் தான் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இன்னொரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பிஎஸ்யூஸில் ஹையர் பண்ணப்படுற எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டுமே வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஜாப். ஸோ அந்த ஜாபே வந்து இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆகிடும். ஸோ ஜாப் செக்யூரிட்டி எல்லாருக்குமே பாதிக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் அன்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கொரோனா சிச்சுவேஷன் ரொம்பவே ஹார்டான சிச்சுவேஷன் தான். பட் ஆனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம். இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்காக ரொம்ப வருஷமாக நமக்காக ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்க கம்பெனிஸை நம்ம விற்கக்கூடாது. அண்ட் அது வந்து எக்கனாமிக்கு ஹெல்த்தியான ஒரு டெசிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாரு. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் ஒரு சொல்யூஷன் கிடையாது. இந்த லாங் டேர்ம் பிரச்சனையை பார்க்குறதுக்கு ப்ரைவேட்டைசேஷன் ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதில் ப்ரைவேட்டைசேஷன் ஒரு ஃபேவரபிள் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாரு. அடுத்த ஆர்டிக்கல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம கரெக்டாக இந்தியாவுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணலை அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்என்சி கம்பெனிஸ், ஒரு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை கார்பரேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஃபாரின்லேருந்து ஒரு ஃபண்ட் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட அட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இந்தியா சில இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து இந்தியா சரியாக ஃபாலோ பண்ணாதது தான் மேஜர் ரீசன். பேசிக்காக ஒரு கம்பெனி, ஒரு மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் வரும். ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனிக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ்லாம் வரது நேச்சுரல். பட் ஆனால் இந்த டிஸ்பியூட்ஸை ரெட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அட்ரெஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ பர்மனெண்ட் ஆர்பிட்ரல் கோர்ட் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸை அட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை கரெக்டாக இந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவங்க வந்து இந்த மாதிரியான கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாளைக்கு நம்ம இந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போனோம்னா இந்த கண்ட்ரி நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை மதிப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கணும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸை இந்தியா லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் 2020-21 லார்ஜஸ்ட் எஃப்டிஐ, அதாவது இது வரைக்கும் இல்லாத ஹையஸ்ட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் க்ளோஸாக இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்திருக்கு. லாங் டேர்மாக எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா இனிஷியேட்டிவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட மேஜர் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானரிங் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸிங் அவார்ட்ஸ், அதாவது கோர்ட்டில் வர ரெட்ரெசல் மெக்கானிசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அவார்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் எல்லாமே இந்தியா வந்து லேக் ஆகுது, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து ப்ராக்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் லாஸ்ட் 1 இயராக சில கான்ட்ராக்ட்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இதனால் இந்த ரேங்கிங்கும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவார்டை எந்த மாதிரியான அவார்ட்ஸை வந்து நம்ம ஹானர் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா, பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் நிறைய சைன் பண்ணியிருப்போம். இந்தியா லைக் மற்ற இன்னொரு கண்ட்ரியோட 2 கண்ட்ரி சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அது பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்ரிமெண்ட்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. அதில் இருக்கிற சில கிளாஸை வந்து நம்ம பை ஹார்ட் ஃபாலோ பண்ணலை. அதனால் நிறைய கண்ட்ரீஸோட நமக்கு வந்து கசப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் அண்ட் கிரெயின் எனர்ஜி கூட ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் இருக்குது. அதாவது டேக்ஸை வந்து முந்தைய தினத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி டேட் 28 ஜூன் 2021. ஆனால் இன்றைக்கி ஒரு லா க்ரியேட் பண்ணி நம்ம வந்து
2020 ஜூன்லேருந்து ஒரு டேக்ஸை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். இந்தியாவில் இப்படி ஒரு லா இருக்குது. ஸோ இந்த லாக்கு அகெயின்ஸ்டாக வோடஃபோன் அண்ட் கிரைன் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கேஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த கேஸில் வந்து இந்தியா தோத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு. பட் ஆனால் இந்த ஜட்மெண்ட்டை இந்தியா ஃபாலோ பண்ணலை, அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்காதது மூலமாக வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி கிட்ட ஒரு ட்ரஸ்ட் டெஃபிசிட் வந்து க்ரியேட் ஆகும். இந்த நாட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேவரபிளான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் அவங்களுக்கு போய் சேரும். அண்ட் ஆல்சோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரிக்ஸ் அப்படின்ற இஸ்ரோவோட ஒரு கமர்ஷியல் ஆர்ம் இருக்குது. இஸ்ரோ அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், இந்தியாவோடது. ஸோ அதோட கமர்ஷியல் ஆர்ம் தான் ஆந்த்ரிக்ஸும் தேவஸ் மல்டிமீடியா அப்படின்ற மல்டிமீடியா ஒரு ஸ்டார்ட் அப்பும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை யூபிஏ கவர்மெண்ட், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை பாதிலே கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் ஐசிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு இந்த கேஸ் போகுது. அண்ட் இந்த கேஸ் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்மெண்ட் நமக்கு எதிர்த்தாப்பில் தான் வருது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஜட்மெண்ட் வருது. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவஸ் மல்டிமீடியாவை ஒரு ஃப்ராடான கம்பெனி, நிறைய கரப்ஷன் கேசஸ் அது மேலே போட்டு அந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணி இந்தியாவை விட்டு அந்த கம்பெனியை எடுத்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வந்து கவர்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ட்டை இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்தியாவோட கம்பெனி அப்ளேட் பாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி டிஸ்பியூட்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணுற பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளாக நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் கம்பெனிஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இதுவுமே இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா வந்து ஒரு குளோபல் பவர் ஆகணும் அப்படின்னா நிறைய எஃப்டிஐ உள்ளே எடுத்துக்கிறது மூலயமா தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இது நினச்சிச்சின்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வரணும். அண்ட் மோரோவர் அந்த பாலிசி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இன்னையோட ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.